மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119 அடியை தாண்டி கடல் போல காட்சியளிக்கிறது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், நிலவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையானது 18 மாவட்டங்களுக்கு ஒரு நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 13 மாவட்ட விவசாயிகளுக்கு, அதாவது காவிரி டெல்டா பாசன விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த மேட்டூர் அணையானது 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தனது முழு கொள்ளளவான அந்த 120 அடியை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எட்ட இருக்கிறது. அந்த தண்ணீர், அதாவது நீரின் வரத்தை பொறுத்து மேட்டூர் அணை என்பது தற்போது அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் மேட்டூர் அணை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு சில மணி நேரத்தில் இந்த மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடி எட்ட இருக்கிறது. அந்த காட்சி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடல் போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடமானது 16 கண் மதகு பால பகுதியாகும். இந்த வழியாகத்தான், அதாவது உபரி நீர் அதிகமாக வரும் பட்சத்தில் இந்த வழியாகத்தான் திறந்துவிட இருக்கிறார்கள். குறிப்பாக மேட்டூர் அணைக்கு கடந்த 15 தினங்களுக்கு முன்பு காவிரி மற்றும் காவிரியில் தண்ணீர் வந்தது. குறிப்பாக கர்நாடகா மற்றும் கேரளாவில் மழை பெய்ததன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. கடந்த ஜூலை 17ஆம் தேதி அந்த உபரி நீரானது வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த நீரின் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த நிலையில் தான் மேட்டூர் அணை கடந்த இந்த 15 நாட்களில் மட்டும் 80 அடி உயர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் மேட்டூர் அணை தற்போது கடல் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலையை பொறுத்தவரை மேட்டூர் அணைக்கு 41,722 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக மேட்டூர் அணை தற்போது 19.5, அதாவது 19.5 அடி அளவில் தற்போது மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது. இன்னும் அரை அடி இருக்கின்றது. இந்த அரை அடி இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நிரம்பியவுடன் இந்த மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்ட இருக்கிறது. குறிப்பாக 538 நாட்களுக்கு பிறகு தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. கடந்த ஜூன் அதாவது 2022ஆம் ஆண்டு கடந்த ஜூன் மாதம் தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அதன் பிறகு தற்போது முழு கொள்ளளவை எட்ட இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த மேட்டூர் அணை என்பது தற்போது கிடுகிடுவென இந்த வரக்கூடிய தண்ணீரை பொறுத்து உயர்ந்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்று மாலை 5 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்கு, அதாவது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே காவிரி டெல்டா பாசனத்திற்காக 23,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை 5 மணி அளவில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக வலது கரையில் உள்ள அந்த கிழக்கு மேற்கு கால்வாயில் 500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. குறிப்பாக இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இன்று மாலை 5 மணி அளவில் காவிரி அதாவது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்து இன்னும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அதாவது கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணையில் இருந்து 1,40,000 கனஅடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அங்கு தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இன்று மாலையோ அன்று இரவோ 2 லட்சம் கனஅடி தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு அந்த தண்ணீர் வரும் பொழுது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடி எட்டும். அதன் பிறகு அந்த வரக்கூடிய தண்ணீர், அதாவது அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை அப்படியே வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் பொறியாளர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது இந்த 16 கண் மதகு பாலம் வழியாகத்தான் அந்த மீதமாக வரக்கூடிய, அதாவது உபரி நீராக வரக்கூடிய அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த நேரத்திலும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் அதிக அளவில் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கடந்த 2-3 தினங்களாகவே மாவட்ட நிர்வாகங்கள், அதாவது சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான எச்சரிக்கை தமிழக அரசு சார்பிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பிலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மேட்டூரில் தங்கமாபுரி பட்டணம், பெரியார் காலனி, அதே போல அண்ணா நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் இன்று காலையிலிருந்தே தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக காவிரி கரையோரத்தில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு தொடர்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காவிரி கரையோரமாக தாழ்வாக வசிக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் வைப்பதற்காக பல்வேறு இடங்கள், அதாவது பள்ளிகள் மற்றும் பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் மேட்டூர் அணை முழுமையாக நிரம்ப இருக்கிறது. அவ்வாறு மேட்டூர் அணை நிரம்பும் பட்சத்தில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து அப்படியே 16 கண் மதகு பாலம் வழியாக காவிரியில் திறந்துவிடப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் மேட்டூர் அணை தற்போது 120 அடியை இன்னும் சற்று, அதாவது ஒரு சில மணி நேரத்தில் தொட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.